எல்லா தலைவரும் பேசுகிறார்கள் என்ற ஒரு அச்ச உணர்வு தொண்டர்கள் மத்தியில் இருக்கிறது. இதை போக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்துடைய பொறுப்பு. அதை போக்காத காரணத்தால் நீதிமன்றத்தை நாடி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் வழக்கு தொடர்ந்திருக்கிறோம். இது இந்த தேர்தலுக்காக மட்டுமல்ல, இனி வருங்காலையிலும் நடைபெறுகிற தேர்தல்கள் முறையாக நடைபெற வேண்டுமானால் திமுக தொடர்ந்த வழக்கு வழிகாட்டியது என்ற ஒரு நிலை ஏற்படுகிற அளவுக்கு எங்களுடைய ரிட் மனுவிலே பல கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம். அதை நீதிமன்றத்துடைய முடிவுக்கு வைத்திருக்கிறோம். பேலட் யூனிட்ல கொடுக்கிற இன்புட் சிக்னல் கண்ட்ரோல் யூனிட்ல தான் போய் ஃபர்ஸ்ட் சேவ் ஆகணும். ஆனா அதற்கு இடையில விவிபேட்டை கொண்டு வந்து வைக்கிறதுனால விவிபேட்ல புதுசாக எஸ்எல்யூன்னு ஒரு யூனிட் வைக்கிறாங்க, சிம்பிள் லோடிங் யூனிட். அது ஒரு ஃபோர்த் மெஷின். விவிபேட், கண்ட்ரோல் யூனிட், பேலட் யூனிட் இது மூணுத்தையும் ரேண்டமைசேஷனுக்கு கொடுக்கறாங்க, மார்க் போல் தராங்க. ஆனா அந்த எஸ்எல்யூங்கிற சிம்பிள் லோடிங் யூனிட்ங்கிறது வந்து ரேண்டமைசேஷனுக்கும் போறது இல்ல. அது அந்த மேனுபேக்சரிங் கம்பெனியை சார்ந்தவங்க தான் கொண்டு வந்து பிக்ஸ் பண்றாங்க, எலெக்ஷனுக்கு ஒரு நாளுக்கு அல்லது 2 நாளைக்கு முன்னாடி. சோ சிக்னல் வந்து ஒரு வாக்காளர் தான் செலுத்துகிற அந்த பேலட் யூனிட்ல இருந்து டைரக்டா கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போகாம விவிபேட்ங்கிற ஒரு மிஷின் வழியா உள்ள போய் அங்கிருந்து கண்ட்ரோல் யூனிட்டுக்கு சிக்னல் போகுது. அது இயற்கையாக சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. அது மட்டும் இல்ல, சந்தேகத்துக்கு காரணமே அது தயாரிக்கிற யூனிட்ல 2 பிஜேபியர் அப்பாயிண்டா இருக்குன்றது தான் மிகப்பெரிய சந்தேகத்துக்கு காரணம்.